வணக்கம் தோழர்களே. விமல், ஆனந்தி, கார்த்திக், ரோபோ சங்கர், சாந்தினி தமிழரசன் இவங்களாம் நடிச்சிருக்கிற படம் தான் மன்னர் வகையறா. பூபதி பாண்டியன் இப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அந்த படத்தோட விமர்சனத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக பூபதி பாண்டியன் படம்னாலே ரொம்ப கலகலன்னு சந்தோஷமாக இருக்கும். இந்த படமும் முழு நீள காமெடி படம் தான். இதில் வந்து காதல், சண்டை இது எல்லாமே இருக்குது. கதை என்னென்னா, விமல் வழக்கறிஞருக்கு படிக்கிற விமல், கல்லூரியில் படிக்கிற ஆனந்தி, இவங்க 2 பேருக்கு நடுவில் காதல் வருது. ஆனந்தி வந்து அந்த பக்கத்து ஊரில் ஒரு பிரபலமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, விமல் இந்த ஊரில் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன். இந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனைகள், இதையெல்லாம் மீறி எப்படி அவர் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இதுதான் கதை. இது வந்து விமலுக்கு வந்து ஒரு கம்பேக் படம் தான் கண்டிப்பாக. ஏன்னா சமீப காலமாக அவருடைய படங்கள் எதுவுமே ஓடினதில்லை. அவரும் வந்து படங்களில் நடித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அந்த கேப்பை ரொம்ப அழகாக ஃபில்லப் பண்ணியிருக்கிறாரு விமல். கிடைத்த வாய்ப்பை பிரமாதமாக பயன்படுத்தியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி பூபதி பாண்டியனுடைய டயலாகு, அந்த காமெடி எல்லாமே பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். ஏன்னா நம்ம வந்து விமலை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவ்வளோவா பார்த்ததில்லை இல்லையா. ஒரு சூஸியாக கதைகளை செலக்ட் பண்ணி பண்ணுவாப்புல. இந்த படம் வந்து அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கலரை அவர் கொடுத்துருக்கு. அவரும் வந்து ரொம்ப அவருக்கே உள்ள வழக்கமாக அந்த காமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரோபோ சங்கரோட காம்பினேஷனில் அவர் பண்ணுற காமெடி கூத்து எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. அதாவது என்னென்னா, அவர் வந்து வழக்கறிஞருக்கு படிக்கிறாரு. அவர் இப்போ பேப்பராக வாங்கி எல்லா பேப்பரையும் மொத்தமாக எழுதி கொடுத்துருவாரு. அப்படின்னா அவர் வந்து பாஸ் பண்ணிவிடுவார் அப்படின்னு தானே எல்லாருக்கும் தோணும். ரசிகர்களுக்கும் அப்படி தான் தோணுது. இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் அவருடைய தாய் மாமா ரோபோ சங்கர் என்ன பண்ணுறாரு, மச்சான் வந்து எப்படியும் வக்கீலாயிருவார், நம்மளை ஜாமீனில் எடுத்து வரணும்னு ஊர்வம்பு முழுக்க எழுதிட்டு வருவார். இதுதான் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க அப்படியே போயிடுது. அந்த டோஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். என்னென்னா அது ரோபோ சங்கர் வெயிட்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வெயிட் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். ஓகே, அது சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து 10 நிமிஷம் குறைச்சிருக்கிறாங்க. இப்போ குறைச்சிருக்கு. ஆமாம், நேற்று எடிட்டர்கிட்ட பேசினேன். ஆமாம் சார், எல்லாருமே லென்த்து ஃபீல் பண்ணாங்க, 10 நிமிஷம் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ வந்து ஹீரோயின் ஆனந்தி, அதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆனந்தியை வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கயல், விசாரணை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பரிதாபமான கேரக்டராக பார்த்து நடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்தாலே ரொம்ப நமக்கு பரிதாபமாக இருக்கும். என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கங்கே மூக்கு சிந்தி வச்சுமோங்கிற ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த படத்தில் அந்த கலரே இல்லை. ஒரு துருன்னு படம் ஃபுல்லாக விமல்கிட்ட வந்து ஒரு ஃபோனை வாங்கிக்கிட்டு, அதாவது துருதுருன்னு கிடையாது, சாதாரண துருதுரு இல்லை, அதெல்லாம் தாண்டிய துருதுருப்பு. அதை வந்து ஆனந்தி எப்படி கேரி அவுட் பண்ணாரு ஆச்சரியம். இப்படி ஒரு குருவி தலையில பணங்காய் தான் அது. இப்படி பெரிய பனைமரத்தை வச்சா கூட தாங்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி, இப்படி ஒரு கேரக்டர்ல நம்ம ஆனந்தியை பார்த்ததில்லை. விமல்கிட்ட இருந்து ஒரு ஃபோனை வந்து எடுத்துட்டு அதை திருப்பி கொடுக்குறதுக்கு அது படுற என்னெல்லாமோ பண்ணும் பாருங்க. இது திருப்பி கொடுக்கறதுக்கு என்னெல்லாமோ ஏமாத்தலாம் பண்ணி பார்க்கணும், ஏமாத்தி திரும்ப கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாமோ வேலைகள் பண்ணும், அப்படியே மெயின்டைன் பண்ணும். அதுல அவங்களுக்குள்ள வர்ற காதல் அது அதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி உனக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து இதாயிட்டாமா, ஓடிட்டாமா அப்படின்னு அந்த தகவல், ஐயோ இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிலாம் அதோட ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல. ரொம்ப உண்மையிலே ஆனந்திக்கு வந்து உண்மையிலே அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் நடிக்குமான்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால சொல்ல முடியுது. அதாவது படத்தின் கதையை தாங்கிறது ஹீரோங்கிறதுனால நம்ம ஹீரோவை பாராட்டுற அதே வேலையில் அந்த ஹீரோவுக்கு சற்றும் குறைவில்லாமல் ஆனந்தியும் இந்த படத்தை தாங்கி இருக்கிறாருங்கிறது அந்த படத்துடைய இன்னொரு ப்ளஸ். ஏன்னா ஹீரோவே கலாய்க்கிற சீன்கள் அதிகம் அந்த படத்தில். அது விமலும் அதை வந்து அனுமதிச்சிருக்காப்புல. ஃபுல்லாக கலாய்ப்பாப்புல, ஓட்டுன்னு ஓட்டுவாப்புல விமலையும் ரோபோ சங்கர். படத்தில் வந்து விமலுக்கு படுபயங்கரமான ஃபைட்லாம் இருக்குது. விமல் அடிக்கிறாருங்கிறது நம்ம கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபைட்டெல்லாம் விமல் எப்படி போடுறாருன்னு. பட் இருந்தாலும் அதை நம்ம சகிச்சுட்டு தான் ஆகணும். அப்புறம் ரோபோ சங்கர் ஆமாம் வளவளன்னு பேசிட்டே இருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவர் பண்ணுற காமெடி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கங்கே எரிச்சல் விட்டுற மாதிரி இருந்தால் அதான் மாறி தனுஷ் மாதிரி செஞ்சிருவேங்கிற கேரக்டரில் வர்றாரு. பூபதி பாண்டியன் வந்து வடிவேலுக்காகவே எழுதி பழகிட்டாரு. இந்த படத்துலையும் வடிவேலுக்காக தான் எழுதியிருக்கிறாரு. அதை வந்து ரோபோ சங்கர் நிரப்பி இருக்கிறாரு. பட் என்னன்னா வடிவேலுடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே வருது. பட் என்னன்னா விமல் படங்களை பூரா சூரி தான் பெரும்பாலும் இருப்பாப்புல அவருக்கு துணையாக இருந்து காமெடி பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல இப்போ வந்து ரோபோ சங்கரை வச்சிருக்கிறாங்க. அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட பூபதி பாண்டியன் வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறாரு. இது வந்து டைரக்டர் பூபதி பாண்டியன் எழுதி கட்டாய கவிஞர்னு அவருக்கே ஒரு பட்டம் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல அவருடைய குறும்பு ரசிக்கும்படியாக இருக்குது.
அப்புறம் வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், நீ நல்லவனா இருக்கலாம் ஆனால் அப்படி திகட்டுற அளவுக்கு நல்லவனா பிரபு சாரை சொல்லுவாப்புல அப்படின்னு. இந்த மாதிரி படம் முழுக்க பூபதி பாண்டியனோட டச் இருந்துகிட்டே இருக்கு. ஆமாம். அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு. ஜாக்ஸ் விஜய் அப்படின்னு ஒரு புது இசையமைப்பாளர், ஏற்கனவே வேற எங்கேயாவது பண்ணியிருக்காரு வேற லாங்குவேஜ்லன்னு தெரியல. நல்லா இருக்கு, எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கு. ஒளிப்பதிவு பிஜி முத்தையா பிரமாதமாக சிறப்பாக அழகாக பண்ணியிருக்கிறாரு. தரணியா பொன்னுவண்ணன், நீலிமா ராணி, இப்படி எக்கச்சக்க ஆர்டிஸ்டுகள் நடிச்சிருக்கிறாங்க. அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் அதாவது ஒரு ஜாதியினருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் தான் அது. வேறு வேறு ஜாதி, காதல், கலப்பு திருமணம் அதெல்லாம் கிடையாது, ஒரே ஜாதி தான். அந்த ஒரு ஜாதியை சொன்னால் கூட பிரச்சனை வரும்னு பயந்துக்கிட்டு மோரியர்னு புதுசாக இவங்க ஒரு ஜாதி ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எவனா புதுசாக கிளம்பி வர போகிறானு கண்டுபிடிக்கல. அந்த ஜாதிக்கு அது இன்னொரு பேராக வச்சா யாருக்கும் அர்த்தம் தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதான் சினிமா எவ்வளோ ஜாக்கிரதை. அதான் ஓகே விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மன்னர் வகையறா, ஆமாம், மக்கள் வகையறாவோட வந்து பார்க்க வேண்டிய படம்.